நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் பண்றது இருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு போங்க. இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, ஜி.ஆர். சுவாமிநாதன் நீதியரசர் போட்ட அதிரடி உத்தரவு. நடுநடுங்கி போன அதிகாரிகள். அதிகாரிகள் என்றால் ஏதோ கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் என்று நினைக்காதீங்க. திருப்பரங்குன்ற வழக்கில் திடீர் திருப்பமாக உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளே பாத்தீங்கன்னா நடுநடுங்கி போயிட்டாங்க. அதுக்கு காரணம் அவங்க எதிர்பார்த்தது எதுவுமே நடக்கவில்லை. ரெண்டாவது, ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் சொன்ன காரணத்தை அவரும் ஏத்துக்கவே இல்லை. அதனால அதிகாரிகளுக்கு அதிரடியா உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார். என்ன உத்தரவு அப்படின்னு பார்க்கும்போது, ஜனவரி 9 அத்தனை பேரும் ஆஜராகணும் நீதிமன்றத்தில் அப்படின்னு உத்தரவு போட்டிருக்கின்றார். யாரெல்லாம் ஆஜராகணும் அப்படின்னு பார்க்கும்போது, நம்முடைய தலைமைச் செயலாளர் அவருக்கு நீதிமன்றத்தில் ஆஜராவது மட்டுமா வேலை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் பார்க்கணும். அதுக்கு பிறகு ஏடிஜிபி அவர்களும் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கின்றார்கள். அப்புறம் மதுரை காவல்துறை ஆணையர், மதுரை மாவட்ட கலெக்டர், மதுரை துணை ஆணையர் என்று சொல்லிவிட்டு ஒட்டுமொத்த பேரும் நேத்து நீதிமன்றத்திலும் காணொலி வாயிலாகவும் யாரெல்லாம் ஆஜரானாங்களோ அவங்க அத்தனை பேரும் மீண்டும் ஜனவரி 9 ஆஜராக வேண்டும் என்று அதிரடியாக உத்தரவு போட்டுட்டாரு. இந்த உச்சபட்ச அதிகாரிகள் அத்தனை பேரும் இரு நீதியரசர்கள் கொண்ட பெஞ்சை தான் நம்பியிருந்தாங்க. நிச்சயமாக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் இருந்து நம்ம ஆஜராவதற்கு விலக்களிப்பார்கள் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனா நேற்று இரு நீதிபதிகள் கொண்ட பெஞ்சானது ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் விசாரிக்கின்றார் அல்லவா நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு, அது தொடர்ந்து விசாரிக்கலாம். ரெண்டாவது, யாரெல்லாம் ஆஜராகணும்னு சொல்லிட்டு உத்தரவு போட்டிருக்கின்றாரோ அவங்க அத்தனை பேரும் ஆஜராக வேண்டும். ஆஜராவதில் இருந்து நாங்க எந்த விதமான விலக்கும் அளிக்க முடியாது அப்படின்னு இரு நீதியரசர்களால் பாத்தீங்கன்னா அதிரடியா உத்தரவு போட்டாங்க. அதனால உச்சபட்ச அதிகாரிகளுக்கு பாத்தீங்கன்னா நடுக்கம்தான். இந்த ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் என்னென்ன கேள்வி கேட்பாரோ, ஏன்னா 1க்கு 2 முறை தீர்ப்பு வழங்கினார். நம்ம திருப்பரங்குன்றம் மலையின் மீது இருக்கக்கூடிய தீபத்தூண்ல தீபம் ஏற்ற சொல்லி, ஆனா நாம அதை நடைமுறைப்படுத்தவில்லை. இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி பாத்தீங்கன்னா அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் நீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்தணும். நடைமுறைப்படுத்தாததுக்கு நியாயமான காரணங்களை முன்கூட்டியே போய் நீதிமன்றத்துல சொல்லி விலக்கு வாங்கிக்கிட்டு வரணும். ஆனா இவங்க என்ன காரணம் சொல்றதுன்னு தெரியாம இருக்காங்க. நடைமுறைப்படுத்தாததுக்கு காரணத்தை சொல்லி விலக்கு வாங்கிக்கணும் வரல. அதனால இரு நீதிபதிகள் பெஞ்சில மேல்முறையீடு பண்ணியிருந்தாங்க. நேரடியாக ஆஜராவதோ அல்லது காணொலி வாயிலாக ஆஜராவதில் இருந்தோ எங்களுக்கு விலக்கு வேண்டும் என்று. ஆனால் இரு நீதியரசர்களுடைய பெஞ்சானது கை வைத்து விட்டது. அதனால நேத்து ஜி.ஆர். சுவாமிநாதன் முன்பாக ஆஜரானாங்க. முதல்ல ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் என்ன கேள்வி கேட்டார்னு வச்சுங்களேன், நான் தீர்ப்பு வழங்கினேன், அந்த தீர்ப்பை ஏன் நடைமுறைப்படுத்தல அப்படின்ற ஒத்த கேள்வியை கேட்டாருங்க. ஆனா அதிகாரிகளுக்கிட்ட என்ன பதில் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க? அவங்கள பொறுத்த வரைக்கும் சட்டம் ஒழுங்க காரணம் காட்டுவாங்க. ஆனா பல முறை உச்ச நீதிமன்றமானது சரியா ஒரு தீர்ப்பு வழங்கி இருக்குது. நீதிமன்ற உத்தரவுகளை சட்ட ஒழுங்கை காரணம் காட்டி நடைமுறைப்படுத்தாம இருக்கக்கூடாது. நிச்சயமாக நீதிமன்ற உத்தரவுகளை நடைமுறைப்படுத்தணும். அதுக்கு காரணமாக சட்ட ஒழுங்கு பிரச்சனையை, மத பிரச்சனையை காரணம் காட்டக்கூடாது. அதிகாரத்தில் இருக்கிறீங்க, அதிகார அமைப்புகள் இருக்கிறது, யூனிஃபார்ம் சர்வீஸ் இருக்கிறது, இத்தனையும் இருந்தும் சட்ட ஒழுங்கை காரணம் காட்டினீங்கன்னா நீங்க சரியா ஆட்சி நடத்தல அப்படின்னு தான் அர்த்தம். ஏன்னா உங்களுக்கு எதிராக மக்கள் போராடுறாங்கன்னு வச்சுங்களேன், அந்த மக்கள் போராட்டத்தை உங்களால தடுக்க முடியலன்னா அப்போ மக்களுக்கு எதிராக நீங்க நிக்கிறீங்க. அதனால்தான் மக்களை பொறுத்த வரைக்கும் கொதித்து எழுந்திருக்கிறாங்க. அதனால்தான் சட்ட ஒழுங்கானது உங்களால கண்ட்ரோல் பண்ணாத அளவுக்கு அதிகரிச்சிருக்கிறது. அப்போ உங்க ஆட்சி நிர்வாகம் சரியில்லை. சட்ட ஒழுங்க காரணம் காட்டினீங்கன்னா இதுதான் நாங்க நினைக்க முடியும். அதனால எப்போதும் சரி சட்டம் ஒழுங்க காரணம் காட்டி எப்போதுமே சரி நீதிமன்ற உத்தரவுகளை பாத்தீங்கன்னா நடைமுறைப்படுத்தாம இருக்கக்கூடாது. அதை நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு தெளிவா சொல்லி போட்டாங்க. அதற்கு பிறகு இந்த விகாஸ் சிங்னு ஒருத்தர் இருக்காரு.
அவர் என்ன சொன்னார்னா, நம்ம ஜி.ஆர். சாமிநாதன் அவர்களை பற்றி இரு நீதியரசர்கள் பெஞ்சில் ஜி.ஆர். சாமிநாதனை பொறுத்த வரைக்கும் பதட்டமான உத்தரவுகளே பிறப்பிக்கின்றார். எதிர்காலத்தில் அரசியலுக்கு போவார் போல இருக்குது. தாராளமாக அவர் நீதியரசர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அரசியலுக்கு போலாமே அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அதிகாரிகளிடத்துல நான் அரசியலுக்கு போவேனா இல்ல போறேன்னு சொன்னேனா, என்னுடைய நடவடிக்கைகள் அப்படிதான் இருக்கிறதா? அதாவது நீதிமன்ற உத்தரவை நடைமுறை ஏற்படுத்தவில்லை என்றால் அதுக்கு நியாயமான காரணங்களை சொல்லணும். அப்படி இல்லையா, தீபம் ஏற்ற வேண்டும் என்று ஒரு தரப்பு வாதம் வைக்குதுன்னா தீபம் ஏற்றக்கூடாது என்பதற்கான ஆணித்தரமான ஆதாரத்தை முன்வைக்க வேண்டும். அது என்ன, நீதியரசர் பாத்தீங்கன்னா எதிர்காலத்தில் அரசியலுக்கு போவார் போறதுன்னு சொல்லிவிட்டு உள்நோக்கத்துடன் பேசுவது, அவருக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது? ஒரு நீதியரசரை நீதிமன்றத்திலே போய் கிண்டலும் கேலியும் பண்ணுவீங்களா? வாதத்தை வைக்க சொன்னா அறிவுபூர்வமாகவும் ஆதாரபூர்வமாகவும் சட்டப்பூர்வமாகவும் வாதம் வைக்க வேண்டுமா, அல்லது கிண்டலும் கேலியும் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விகாஸ் சிங் அவர்கள் தேர்தலில் போட்டியிட போறாரோ ஜி.ஆர். சுவாமிநாதன் என்று சொன்ன விஷயத்துக்கு தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தினாரு. அது மட்டும் கிடையாது, நீங்க தீர்ப்பை நடைமுறைப்படுத்த முடியலன்னு வச்சுங்களேன், உடனடியா கால அவகாசம் கேட்டுக்கலாம். ஐயா, நீங்க திடீர்னு பாத்தீங்கன்னா நடைமுறைப்படுத்த சொல்லிட்டீங்க, அதாவது தீபம் ஏற்ற சொல்லிவிட்டீங்க, ஆனா கால நேரம் குறுகியதா இருக்குது, எங்களால ஏற்ற முடியாது, அதனால கொஞ்சம் கால அவகாசம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கால அவகாசம் கேட்டிருக்கலாமே இல்லையா? நீதிமன்றத்தில் நீங்க கால அவகாசம் கேட்கவே இல்லை. கால அவகாசம் கேட்காம நீங்க 140 நாள் தடை உத்தரவு போட்டிருக்கீங்க. தீர்ப்பை நடைமுறைப்படுத்தக்கூடாது என்பதற்காகத்தான் நீங்க உள்நோக்கத்துடன் பாத்தீங்கன்னா 140 நாள் தடை உத்தரவு போட்டு இருக்கீங்க அப்படின்னு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் சொன்னார். அதுக்கப்புறம் நான் வழங்கின தீர்ப்பை நீங்க நடைமுறைப்படுத்துறீங்களோ இல்லையோப்பா, ஆனா மதுரை உயர் நீதிமன்ற கிளைய ஒரு வார காலமாக பதட்டமாகவே வைத்திருக்கின்றீர்கள். நான் வழங்கின தீர்ப்பை ஏன் நீங்க நடைமுறைப்படுத்தல? சரியான காரணத்தை சொல்லுங்க. அது மட்டும் இல்ல, நான் தீர்ப்பு அமல்படுத்தாத பொழுது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் காணொலி வாயிலாக கூட பாத்தீங்கன்னா உங்களை எல்லாம் ஆஜர்படுத்த சொன்னேன், ஆஜராக சொன்னேன். ஆனா யாருமே ஆஜராகவே இல்லை. ஏன் ஆஜராகல அப்படின்ற காரணத்தையும் கேட்டாரு. தீர்ப்பை ஏன் நடைமுறைப்படுத்தல அப்படின்ற காரணத்தையும் கேட்டாரு. ஆனா நம்முடைய உச்சபட்ச அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா, எங்களை பொறுத்த வரைக்கும் தீர்ப்பை நடைமுறைப்படுத்தாததுக்கு எந்த விதமான உள்நோக்கமும் இல்லை. அது மட்டும் கிடையாது, இன்னொரு விஷயம், இந்த தீர்ப்பை எதிர்த்தும் சரி, ரெண்டாவது இந்த 144 தடை உத்தரவை எதிர்த்தும் சரி, நாங்க நீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணியிருந்தோம். இப்படி நீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணியிருக்கின்ற பொழுது அங்க என்ன தீர்ப்பு வருதுன்னு சொல்றதுக்காக காத்திருந்தோம். அதனாலதான் நாங்க நீதிமன்ற உத்தரவை எங்களால் நடைமுறைப்படுத்த முடியல. நாங்க நீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்தக்கூடாது என்ற எண்ணம் எங்களுக்கு துளியும் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. இதையெல்லாம் கேட்ட பிறகு நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களை பொறுத்த வரைக்கும், ஐயா, நீங்க சொல்ற காரணங்கள் வலுவானதாக இல்லை, அதனால உங்களுக்கு கால அவகாசம் வேண்டும் என்றால் நான் கொடுக்கிறேன். ஆனால் நீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டியது இந்த அரசாங்கத்தினுடைய கடமை. அது மட்டும் கிடையாது, சட்டத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் ஆட்சியாளர்கள், மக்களும் நீதிமன்றத்துக்கு கட்டுப்பட்டவர்கள். ஆனா நீங்க தீர்ப்பை நடைமுறைப்படுத்தாதது சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர்களாக நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா யாருமே சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் கிடையவே கிடையாது நம்ம நாட்டில். அதனால சட்ட ஒழுங்கு காரணம் காட்டுறதை நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன். வேற என்ன நியாயமான காரணங்கள்? மேல்முறையீட்டுக்கு போயிருக்கீங்க, அங்க என்ன உத்தரவு வருது என்பதற்காக காத்திருந்தோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது கூட நியாயமானதுதான். ஆனால் தீர்ப்பை நடைமுறைப்படுத்த முடியாம ஒரு பதட்டமான சூழ்நிலை உருவாக்குனீங்களே, ஏன் உருவாக்குனீங்க? ரெண்டாவது, நீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்தாததுக்கு எதிர்த்தரப்பிலிருந்து என்ன எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது? இப்போ தீர்ப்பை நடைமுறைப்படுத்த கூடாது என்றால் யாராவது ஒருத்தர் எதிர்ப்பு தெரிவிக்கவே வேண்டும். அப்போ யார் எதிர்ப்பு தெரிவித்தார்கள்? அப்போ அதிகாரிகள் ஆஜராக சொன்னாலும் ஆஜராக மாட்டீங்க. இல்ல நீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்தலனா ஏன் நடைமுறைப்படுத்தலை என்று கேட்டா கூட சரியான பதிலளிக்க மாட்டீங்க. அப்புறம் அதனால யாருக்குமே விலக்கு கிடையாது. எல்லாருமே பாத்தீங்கன்னா 9ஆம் தேதி ஆஜராகுங்க
அப்படின்னு ஆணித்தரமாக அழுத்தி உத்தரவை பிறப்பித்து விட்டார். எப்படியாவது மேல்முறையீட்டிலாவது போய் விலக்கு வாங்கிவிட வேண்டும் ஆஜராகுவதில் இருந்து அப்படின்னு நினைச்சவங்களுக்கு 2 நீதியரசர் கொண்ட நீதிமன்றமானது கைவிட்டது. அதை நான் வேறு விதமாக நான் அதை சிந்திக்கின்றேன். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களை பொறுத்த வரைக்கும் மேல்முறையீட்டு வழக்கு விசாரணையில் இருக்கின்ற பொழுது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை விசாரிக்க கூடாது. 2வது தீபம் ஏத்தலாமா ஏத்தக்கூடாதா என்ற முதன்மையான வழக்கை அவர் விசாரிக்க கூடாது. அதனால அவருடைய வழக்குக்கு தடை விதிக்க வேண்டும், நாங்கள் ஆஜராவதிலிருந்து தடை விதிக்க வேண்டும். இதுதான் கேட்டு அரசாங்க தரப்புல போனாங்க. ஆனா இது நீதியரசர்களை பொறுத்த வரைக்கும் இவங்க கேட்ட நிவாரணங்களை எதுவுமே இரு நீதியரசர்கள் வழங்கல. அப்படின்னா நமக்கு என்ன தோணுதுன்னு கேட்டீங்கன்னா, நீதியரசர் அவர்கள் விசாரித்தது சரியா விசாரித்திருக்கின்றார். அவர் போட்ட உத்தரவு சரியான உத்தரவு தான். போதிய கால அவகாசம் தரல அப்படின்னு கேட்கின்ற இதே அதிகாரிகள் கால அவகாசம் போதாது என்று சொன்னால் நீதிமன்றத்தில் பாத்தீங்கன்னா 1ஆம் தேதியே முறையிட்டு இருக்கலாம், 2ஆம் தேதி முறையிட்டு இருக்கலாம், 3ஆம் தேதி காலையில முறையிட்டு இருக்கலாம். இப்படி 3 நாள் அவகாசம் இருந்தும் நீதிமன்றத்தில் முறையிடாம கடைசி நேரத்தில் 144 தடை உத்தரவு போட்டு நீதிமன்ற உத்தரவை அவங்க அமுல்படுத்தவில்லை என்றால் அப்போ இவங்க ஏதோ ஒரு உள்நோக்குடன் செயல்படுறாங்க என்றது மட்டும் நன்றாக தெரிந்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றத்துடைய இரு நீதியரசர்களுக்கு. அதனாலதான் 1க்கு 2 முறை போய் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கை விசாரிக்க கூடாது என்று மனு தாக்கல் பண்ணாங்க. 2 மேல்முறையீட்டிலும் பாத்தீங்கன்னா அந்த மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டது. மீண்டும் மீண்டும் முறையிட்டாங்க. அவரு தான் விசாரிப்பார், நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை நீங்க எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரு நீதியரசர்கள் உத்தரவு போட்டு இருக்கின்றார். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, தீபம் ஏற்ற வேண்டும் என்று போட்ட உத்தரவு சரியானது. ஒருவேளை இரு நீதியரசர்கள் பெஞ்சை பொறுத்த வரைக்கும் நம்ம விரிவான விசாரணை நடத்தி கொண்டு இருக்கின்றோம். மலையின் மீது தீபம் ஏத்தலாமா ஏத்தக்கூடாதா என்ற விஷயம் தொடர்பாக தேவஸ்தானத்தினுடைய கருத்து கேட்கிறோம், அதோட இந்த அறநிலையத்துறையுடைய கருத்தை கேட்கிறோம், 2வது அரசாங்கத்துடைய கருத்து கேட்கிறோம், காவல்துறை கருத்தை கேட்கிறோம், தர்கா கருத்தை கேட்கிறோம், வகுப்பு வாரியத்துடைய கருத்தை கேட்கிறோம், ராம ரவிக்குமாருடைய கருத்தை கேட்கிறோம். இத்தனை பேருடைய கருத்தை நாம கேட்டுட்டு இருக்கிறோம். அதனால இவங்க வைக்கின்ற வாதத்தை எல்லாம் அலசி ஆராய்ந்து விட்டு தீபம் ஏத்தலாமா ஏத்தக்கூடாதா என்ற விஷயத்தை நாம முடிவு பண்ண போறோம். இதற்கிடையில நீதிமன்ற அவமதிப்பு வழக்க விசாரிக்க சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், ஒருவேளை ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய தீர்ப்பு தப்பு என்றால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு செல்லுபடி ஆகாது, அது சரியானதாக இருக்காது. அதனால நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் ஆஜராகினாங்க இல்லையா, அதெல்லாம் வீண் தானே. அப்போ அதிகாரிகளுடைய வேலை நேரம் கெட்டு போச்சு, 2வது அவங்களுடைய கண்ணியமானது கேள்விக்குறியாச்சு. அதனால நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை பொறுத்த வரைக்கும் நிறுத்தி வைக்கலாம் இல்லையா. இரு நீதியரசர்கள் உத்தரவு பிறப்பித்த பிறகு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் பிறப்பித்த உத்தரவும் இரு நீதியரசர்கள் பிறப்பித்த உத்தரவும் ஒன்னா இருந்துச்சுன்னா நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை எடுத்துக்கலாம் மீண்டும். ஆனா ஒருவேளை இரு நீதியரசர்கள் வழங்கக்கூடிய தீபம் ஏற்பது தொடர்பான தீர்ப்பு வேற மாதிரி இருந்தாலும், ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் வழங்கின தீர்ப்பு வேற மாதிரி இருந்தாலும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு ஆஜரானது அத்தனையும் பாத்தீங்கன்னா வேஸ்ட் தானே. அதனால அப்ப நீதிமன்றத்தில் நீதியரசர் மீதே பாத்தீங்கன்னா நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போடலாம் பொழுது. அதனால இரு நீதியரசர்களை பொறுத்த வரைக்கும் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் தந்திருக்கின்ற தீர்ப்பைத்தான் உறுதிப்படுத்த போறாங்க. அதனால தான் நாம விசாரிச்சாலும் சரி ஜி.ஆர். சுவாமிநாதனை பொறுத்த வரைக்கும் சரியான தீர்ப்பு தான் வழங்கியிருக்கின்றார், அவர் விசாரிக்கலாம் என்ற மனப்பான்மையினால் தான் நீங்க நீதிமன்ற அவமதிப்பு வழக்க விசாரிங்க அப்படின்னு உத்தரவு போட்டிருப்பது போல நமக்கு தெரியுது. பரவாயில்ல, கோயில் மீது தீபம் ஏத்தணும் அப்படின்னு போன அந்த வழக்கானது ராம ரவிக்குமாருக்கு சார்பாகத்தான் வரப்போகுதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் தொடர்ந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை விசாரிக்கிறதுக்காக 2 நீதியரசர்கள் பெஞ்சானது உத்தரவு வழங்கி இருக்கிறது. ஒன்னோடு ஒன்று அப்படியே ஒப்பிட்டு பார்க்கின்ற போது இந்த எண்ணம் எனக்கு வந்தது. நான் சொன்னது சரியா, 2வது நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா, புரியலனா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நன்றி.